ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு நாள்ல உலகம் முழுவதும் பதற்றமா போயிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவோட வார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வார் இன்னைக்கு நேத்து தொடங்கினதா அப்படின்னு கேட்டாம் அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த வார் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த டைம்ல அது வார ஆரம்பிக்கல, ஒரு சின்ன புரட்சியா ஈரான்ல வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. 1979 வருடம் ஈரான்ல ஏற்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி தான் பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல பவரையே சேஞ்ச் பண்ணுச்சு. அதுக்கடுத்து பல வருடங்கள் உருண்டோடிருச்சு. ஆனா என்னதான் வருடங்கள் உருண்டோடினாலும் இந்த 47 வருஷத்துல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட பகை மட்டும் தீரவே இல்லை. அதைத்தான் இப்ப நம்ம கண்கூடாவே ஒரு மிகப்பெரிய போராவே பார்த்துட்டு இருக்கோம். சரி, அப்படி என்ன புரட்சி தான் 1979 வருடம் ஈரான்ல நிகழ்ந்துச்சு? அது ஏன் 40 வருடங்களை கழிந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போரா தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1979க்கு முன்பு ஈரான் 1979 வருஷம் ஈரான்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிச்சு. அதற்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மொனார்கி ஆட்சி முறையில தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது மன்னர் ஆட்சி முறையில தான் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல ஈரான் ஆட்சி புரிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது ரெசா பலாவி. அதாவது இவரை ஷா ஆஃப் ஈரான் தான் அழைப்பாங்க. அப்படிப்பட்ட இவருடைய ஆட்சி காலத்துல ஈரான் பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா மாடர்னைஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல முக்கியமா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்கன்னா ஈரான் மேல அளவுக்கு அதிகமாவே இருந்துச்சு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஆதிக்கம் ஈரான் மேல அளவுக்கு அதிகமாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எண்ணெயில இருந்து வர செல்வங்களை வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறது, மிலிட்டரி எக்ஸ்பாண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இவருடைய ஆட்சி காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கேட்கிறப்ப ஆத்தாடி கண்ட்ரி வேகமா தான்டா முன்னேறிட்டு இருக்கு, அப்ப அங்க இருந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான்டா இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. அங்க இருந்த பல ஈரானிய மக்கள் இவர் ஆட்சியின் கீழே ரொம்ப அன்ஹாப்பியா தான் இருந்திருக்காங்க. அதாவது இவருடைய ஆட்சியை பிடிக்காம சகிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி அந்த மக்கள் இருந்ததுக்கும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முக்கியமான காரணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சியின் கீழே பாத்தீங்கன்னா போலீஸோட அடக்குமுறை அளவுக்கு அதிகமாவே இருந்திருக்கு. இது மக்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது மட்டும் கிடையாது, இவருடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா ஊழலும் தலைவிரிச்சு ஆடி இருக்கு. இதுக்கெல்லாம் மேல இவருடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா பணக்காரங்க அளவுக்கு அதிகமா பணக்காரங்கள் ஆயிட்டே இருந்தாங்க, ஏழைகள் அளவுக்கு அதிகமா ஏழைகள் ஆயிட்டே இருந்தாங்க. சரி, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் மக்களுக்கு இவருடைய ஆட்சியின் மேல அதிருப்தியை கிரியேட் பண்ணாலும் இவர் பண்ணின இன்னொரு விஷயத்தை தான் மக்களால சகிச்சுக்கவே முடியல. அதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ். மேற்கத்திய நாடுகளோட கலாச்சாரம் பாத்தீங்கன்னா ஈரான்ல அந்த டைம்ல பயங்கர ஃபாஸ்டா பரவிட்டு இருந்துச்சு. அப்படி பரவிட்டு இருந்த அந்த கலாச்சாரம் பாத்தீங்கன்னா ஈரானோட பாரம்பரிய கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இதைத்தான் அந்த நாட்டுல இருந்த பெரும்பாலான மக்களால சகிச்சுக்கவே முடியல. சோ இதுக்கு மேலே இவர் எப்படி வேணாலும் நம்ம நாட்டை ஆழ்ந்துட்டு போட்டு இவருக்கு கீழே நம்ம அடிமையா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இவர் நம்ம நாட்டை ஒட்டு மொத்தமா அழிச்சிருவாப்ல. சோ நம்ம நாட்டை நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும்னா நம்ம போராட்டத்துல இறங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ஈரான்ல இருந்த பெரும்பாலான மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாம 1979 வருஷம் ஈரான்ல ஒரு மாபெரும் புரட்சியும் வெடிக்குது. 1978 இறுதி காலகட்டத்தில் வெடித்த அந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியில பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டோட ரிலிஜியஸ் லீடர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படையை பாத்தீங்கன்னா புரட்சியில இறங்குறாங்க. அதுவும் புரட்சியில இறங்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு சிட்டி 2 சிட்டில எல்லாம் இறங்கல. ஈரானோட மிகப்பெரிய சிட்டிகள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லா சிட்டிலையுமே பாத்தீங்கன்னா மக்கள் படைப்படையா இறங்கி புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பெரும்பாலான மக்கள் புரட்சியில இறங்கினாலே அந்த காலகட்டத்தில் ஈரானோட எக்கனாமி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபால் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஒரு எக்கனாமி ஃபாலே பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. சோ இந்த பதற்றமான சூழ்நிலையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த புரட்சியை தடுத்து நிப்பாட்டி ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இந்த புரட்சிக்கு தலைமையா இருக்கிற மாதிரி இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டி லீடரான ருஹோல்லா கொமைனியை நம்ம நாடு கடத்திட்டோம் அப்படின்னா இந்த புரட்சியை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டு ருஹோல்லா கொமைனியை பாத்தீங்கன்னா நாடு கடத்திடுறாங்க. ஆனா இவங்க கால்குலேஷன் பண்ணது ஒண்ணு, ஆனா இந்த நாடு கடத்தலுக்கு பின்னாடி நடந்தது வேற ஒண்ணா இருக்கு. அவரை நாடு கடத்தினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா புரட்சி வேற லெவல்ல வெடிக்க ஆரம்பிக்குது. நாட்டோட எந்த பக்கம் பார்த்தாலும் புரட்சி கலவரம் சொல்லிட்டு நாடே கொந்தளிக்க ஆரம்பிக்குது. சோ இதை பார்த்தா பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம ஈரான்ல இருந்தோம் அப்படின்னா அது நம்ம உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கிரியேட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாசம் 1979 வருஷம் ஈரான்ல இருந்து தப்பிச்சு ஓடிறாப்ல. இப்படி இவர் நாட்டை விட்டு தெரிச்சு ஓடினதுக்கு அப்புறம் அடுத்த மாதமே, அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 1979 வருஷம் நாடு கடத்தப்பட்ட கொமேனி இருக்காரு பாத்தீங்களா, அவரு மறுபடியும் ஈரானோட தலைநகரமான டெஹ்ரானுக்கு திரும்பி வர்றாப்ல. இப்படி இவர் திரும்பி தலைநகரத்துக்கு வந்த அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வேற லெவல்ல ஆரவாரம் பண்ணி அவரை வரவேற்றதா சொல்லப்படுது. இப்படி இவர் திரும்பி வந்த அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும்
வரைக்கும் ஈரான்ல நடந்துட்டு இருந்த மன்னராட்சி முறை இருக்கு பாத்தீங்களா, அது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது. எஸ், அது வரைக்கும் ஈரான்ல நடந்துட்டு இருந்த மன்னராட்சி முறை கவிழ்க்கப்பட்டு ஏப்ரல் மாசம் 1979 வருஷம் புதிய ஆட்சி பிறக்குது. அதுதான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான். இப்படி உருவாக்கப்பட்ட இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானோட புதிய ஆட்சி முறை எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட வாக்கெடுப்பு கூடயே சேர்ந்து பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் அத்தாரிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி முறை பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் லா இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த லாவை பேஸ் பண்ணி தான் உருவாக்கவே பட்டுச்சு. அதை இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா சாரியா பிரின்சிபல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி தான் உருவாக்கவே பட்டுச்சு. இதுக்கெல்லாம் இந்த ஆட்சி முறையில சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு தான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அதிகாரமே இருக்கும். அதாவது ஈரான்ல என்னத்தை தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு மேல அதிகாரம் கொண்ட ஒருத்தர் அப்படின்னா அது சுப்ரீம் லீடரா தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி முறையை உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி முறையில முதல் சுப்ரீம் லீடர் ஆனவர் தான் பாத்தீங்கன்னா கொமேனி. சோ கொமேனி சுப்ரீம் லீடர் ஆனதுக்கு அப்புறம் சில வருடங்கள் ஈரான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, நவம்பர் மாசம் 1979 வருடம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் அங்க நடக்குது. நவம்பர் மாசம் 1979 வருஷம் ஈரானிய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் பாத்தீங்கன்னா தெஹரான்ல இருக்க யுஎஸ் எம்பசிக்குள்ள புகுறாங்க. அப்படி அமெரிக்க தூதரகத்துக்குள்ள அனுமதி இல்லாம நுழைந்த அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த தூதரகத்துல இருந்த 52 டிப்ளமேட்ஸ் பிணை கைதிகளா பிடிக்கவும் செய்றாங்க. அப்படி பிடிச்சவங்கள 1-2 நாட்கள்ல ரிலீஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன் 1 மாசம் 2 மாசத்துலயாவது ரிலீஸ் பண்ணாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 444 நாட்கள் அந்த 52 பேரை ஹாஸ்டேஜஸா தான் வச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு செம்ம கடுப்பை கிரியேட் பண்ணிருது. இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த விதமான அமைதி பேச்சுவார்த்தையும் கிடையாது. இதுவரைக்கும் உன்கிட்ட வச்சிருந்த சுமூகமான உறவுகள் எல்லாத்தையும் நான் துண்டிக்கிறேன். உனக்கு இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்த பொருளாதார சலுகைகள் எல்லாத்துக்கும் தடை போடுறேன். இனிமேல் நீ வேற நான் வேற, உனக்கு நான் தாண்டா முதல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட யுஎஸ் கவர்மெண்ட் ஈரானோட வச்சிருந்த எல்லா உறவுகளையும் துண்டிக்கவும் செய்றாங்க. எஸ், அன்னைக்கு தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில முட்டிக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி முட்டிக்க ஆரம்பிச்சது அடுத்து வந்த சில வருடங்களையாவது தீர்ந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அடுத்தடுத்து வந்த வருடங்கள்ல அந்த முட்டலும் மோதலும் இன்னமும் அதிகமா தான் ஆச்சே தவிர அது தீர்றதுக்கு வழியே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொன்னா 1980 and 1990 காலகட்டத்துல ஈரான் பகிரங்கமாகவே நாங்க எங்க நாட்டுக்குள்ள அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை கம்ப்ளீட்டா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. இதுக்கெல்லாம் மேல பக்கத்து நாடுல அமெரிக்காக்கு எதிராக புரட்சி படைகள் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு ஈரான் ஸ்பான்சரும் பண்றாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு உச்சக்கட்ட கோபத்தை கிரியேட் பண்ணுது. சோ இப்படி என்னதான் முட்டலும் மோதலுமா இருந்தாலும் இந்த அமெரிக்காவும் ஈரானும் நேரா சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க. அதற்கு மாறா ஃப்ராக்சி பேட்டில்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது அவங்க சார்பா இன்னொருத்தவங்க போர்ல இறங்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஃப்ராக்சி கான்ஃபிளிக்ஸ் தான் இந்த ரெண்டு நாடுகளும் 1980 and 90 காலகட்டத்துல போர்ல ஈடுபட்டு இருந்தாங்க. இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொன்னா 1985 காலகட்டத்துல லெபனான்ல ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகுது. அந்த ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்ததே ஈரான் தான் சொல்லப்படுது. இந்த ஹெஸ்புல்லா அமைப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா தான் இருந்துட்டு இருக்கு. சோ இப்படி ஈரான் அமெரிக்காவுக்கு எக்கச்சக்கமா தொல்லை கொடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலே ஃபாரின் பாலிசிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது வெளிநாட்டு கொள்கைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வெளிநாட்டு கொள்கைகள்ல எக்கச்சக்கமா ஈரானுக்கு தடை விதிக்கவும் செய்றாங்க. சோ இப்படி ஈரான் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு தொல்லை கொடுக்கிறது, மறுபடியும் அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஈரானுக்கு தொல்லை கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டைகள் போயிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு மறைமுக சண்டை பாத்தீங்கன்னா 2000 காலகட்டத்துல உச்சகட்ட சண்டையாவே மாற ஆரம்பிச்சிச்சு. அதுதான் நியூக்ளியர் ப்ரோக்ராம். 2000 வருடத்தோட தொடக்க காலகட்டத்தில் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவன உடனே ஆத்தடி அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்களா, இவன் சும்மாவே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, அணு ஆயுதத்தை எல்லாம் தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்றதை சுத்தமா கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே நார்த் கொரியா அப்படின்ற ஒருத்தன் அணு ஆயுதத்தை தயாரிச்சு எதையுமே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றேன், இப்படியே போச்சு அப்படின்னா இவனும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டான், அப்புறம் நம்மளோட பேச்சு எதுவுமே எடுபடாது, வெத்து வேட்டா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள மூக்க நுழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அணு ஆயுதம் தயாரிக்கிறது அப்படின்றது அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு எதிரானது. ஏன்னா எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா இனிமேல் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதுதான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மீறி இப்ப ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது உலக அமைதிக்கு அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய தவறு, இதை உடனே ஈரான் நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கராரா சொல்லவும் செய்றாங்க. ஆனா என்னத்தை தான் அமெரிக்கா இந்த மாதிரி எச்சரிச்சாலும் ஈரான் இதை ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க சுத்தமா ஏத்துக்கிறவே இல்ல. அவங்க இதை மறுக்கவும் செஞ்சாங்க. அதுக்கு ஈரான் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, எங்க நீங்க சொல்ற மாதிரி நாங்க அணு ஆயுதத்தெல்லாம் தயாரிக்கலாம் கிடையாது, அணுசக்தி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அதை பாசிட்டிவா எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்க ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோமே தவிர அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது எங்களோட நோக்கமும் கிடையாது, அதை நாங்க செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா மறுக்கவும் செய்றாங்க. ஆனா என்னத்தை தான் ஈரான் அமெரிக்கா சொல்றதெல்லாம் பொய், நாங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாலும் அமெரிக்கா அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. இவங்க சொல்ற சப்பக்கட்டெல்லாம் நம்ம ஏத்துட்டு போனோம் அப்படின்னா அணு ஆயுதத்தை தயாரிச்சு நம்மளுக்கு எதிராகவே வந்து நம்ம மேல குண்டை போட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
2015 வருஷம் பேச்சுவார்த்தைக்காக JCPOA அப்படின்ற ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு அமைப்பையும் அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கப்பட்ட அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ஈரானை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது இல்லாட்டினா அணுசக்தி ஆராய்ச்சி பண்றதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மேல விதிக்கப்பட்டிருக்கிற உலக பொருளாதார தடையை நாங்க கம்ப்ளீட்டா நீக்கிடுவோம். அப்படி நீக்கிட்டோம் அப்படின்னா நீங்க எப்பயும் போல உலகத்துல இருக்கிற எந்த நாடு கூட வேணாலும் வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. இதையும் பாத்தீங்கன்னா இந்த டீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஏற்றுக்கொள்ளவும் செய்றாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ரெண்டு நாடுகள் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு சுமூகமா தான் எல்லாமே போயிட்டு இருக்கு until 2018 வருஷம் வரைக்கும். 2018 வருஷம் அது வரைக்கும் ஓரளவுக்கு சுமூகமா போயிட்டு இருந்த அமெரிக்கா பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நினைச்சாங்களோ எது நினைச்சாங்களோ தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த ஒப்பந்தத்துல எல்லாம் என்னால இருக்க முடியாது, இது எங்களுக்கு செட் ஆகவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஈரான் மேல போட்ட பொருளாதார தடை தான், அதை நாங்க மறுபடியும் கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உருவாக்கின அந்த JCPOA அமைப்புல போடப்பட்ட ஒப்பந்தத்துல இருந்து வெளியேறாங்க. இப்படி இவங்க வெளியேறின உடனே ஈரானும் பாத்தீங்கன்னா ஏடா டேய் நீ மட்டும் தான் வெளியே போவியா அப்படின்னா நாங்க சின்ன பையலா நாங்களும் பெரிய ஆளுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இதுல இருந்து வெளியேறோம், இனிமேல் நாங்க யாருக்கும் கட்டுப்படணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அது வரைக்கும் இந்த ரெண்டு நாடு சுமூகமா போயிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் முட்டலும் மோதமா வெடிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் சில கலவரங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வெடிக்க ஆரம்பிக்குது. இதோட வெளிப்பாடா பார்த்தீங்கன்னா 2020 வருஷம் அமெரிக்கா ஈரானியன் ஜெனரலான காசிம் சுலைமானி அப்படின்றவரை பார்த்தீங்கன்னா சுட்டு கொல்லவும் செய்றாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய கொலை தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருந்த ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை இன்னும் அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யுது. இந்த உச்சக்கட்ட பதற்றத்தோட வெளிப்பாடா பார்த்தீங்கன்னா அப்பைக்கப்ப இந்த ரெண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சில சண்டைகளை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா 2025 வருடம் ஜூன் மாசம் அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற சில பிளேசஸ் மேல பாத்தீங்கன்னா குண்டை போட்டு அழிக்கவும் செய்றாங்க. ஏன்டா குண்டை போட்டு அழிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு ஈரான் இந்த மலைகள்ல தான் பாத்தீங்கன்னா அணு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க, அதை அழிக்கிறதுக்காக தான் குண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிடுறாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலோட வெளிப்பாடா தான் பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில முட்டலும் மோதலும் இன்னும் அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்படி இந்த இரண்டு நாடுகளும் முட்டலும் மோதலும் இருந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இன்பிட்வீன்ல இஸ்ரேலும் பாத்தீங்கன்னா ஈரான் கூட அப்பக்கப்ப சண்டையை போட்டுட்டே தெரிஞ்சிருக்காங்க. சோ இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல தான் பாத்தீங்கன்னா உச்சக்கட்டத்துல வேற வழியே இல்ல, ஈரான் இதுக்கு மேலேயும் தடுத்து நிப்பாட்டல அப்படின்னா அணு ஆயுதங்களை தயாரிச்சு ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஈரான் மேல வேற வழியே இல்லாம போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா வார அறிவிக்கவும் செய்யறாப்ல. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நாங்க ஈரான்ல இருக்கிற ஆட்சியை மாற்றும் வரை போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போரை அறிவிக்கவும் செய்யறாங்க. எஸ், இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா பிப்ரவரி மாசம் 28 2026 வருஷம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான்ல இருக்க முக்கியமான பல இடங்கள்ல ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்துறாங்க. அப்படி அவங்க தாக்குதல் நடத்தினால ஈரானோட முக்கியமான சிட்டிஸ்ல இருக்க முக்கியமான இடங்கள் அழிக்கவும் படுது. இதுல ஈரானோட தலைநகரான டெஹ்ரானும் அடங்கும். அதுல இருக்க பல முக்கியமான பிளேஸை தாக்கி அழிச்சதாகவும் சொல்றாங்க. இப்படி ஈரானோட எக்கச்சக்க சிட்டில குண்டுகளோட சத்தம் கேட்ட உடனே ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ட்ரிகர் ஆகுது. கல்ஃப் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆயில் மார்க்கெட்டும் ஆட்டம் காண ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் மேல இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஈரான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பகுதியிலையும் தாக்குறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எங்கெங்கெல்லாம் யூஎஸ் பேசஸ் இருக்கும் அதையும் தாக்கவும் செய்றாங்க. ஆனா என்னதான் ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்தாலும் பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து டெஹ்ரான் நகரை தாக்குனதுல ஈரானோட சுப்ரீம் லீடரான அலி கமேனி கொல்லப்பட்டார் அப்படின்ற தகவல் வெளிவரவும் செஞ்சிருக்கு. இந்த தாக்குதல்ல இவர் மட்டும் கொல்லப்படல, ஈரானோட முக்கியமான 40 ஆர்மி ஆபீசர்ஸ் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அண்ட் அலி கமேனியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் மேல சில சிவிலியன்ஸும் கொல்லப்பட்டதாகவே சொல்லப்படுது. இந்த தாக்குதல்ல ஈரானோட சுப்ரீம் லீடர் இறந்துட்டார் அப்படின்ற டிக்ளேர் பண்ணும் விதமா அடுத்த 40 நாட்களுக்கு ஈரான் நாடு துக்கம் அனுசரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடவும் செஞ்சிருக்காங்க. அதுக்காக இந்த போர்ல ஈரானுக்கு மட்டும் இழப்பு ஏற்படல, ஈரான் தாக்குதலையும் சில அப்பாவி மக்கள் கொல்லப்படதான் செஞ்சிருக்காங்க. ஆனா சுப்ரீம் லீடரை இழந்தனாலேயே ஈரானுக்கு தான் இந்த போர்ல பேரிழப்பாவும் அமைஞ்சிருக்கு. இதோட இந்த போர் முடிவுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இந்த போர் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. இப்படி ஈரானோட சுப்ரீம் லீடர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரானோட இன்டரிம் லீடர்ஷிப் கவுன்சிலும் பிரசிடென்ட்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த சுப்ரீம் லீடரை செலக்ட் பண்ற வரைக்கும் கவர்மெண்ட் அமைத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத ஆலோசித்து அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் ஈரானோட எலைட் போர்சஸ் ஆன IRGC பாத்தீங்கன்னா எங்க சுப்ரீம் லீடரை கொன்றதுக்கு நாங்க பழி தீர்த்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாக்குதலும் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க எதிர்த்தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல ஈரானோட கூட்டாளியான ஹெஸ்புல்லா அப்படின்றவங்களும் பாத்தீங்கன்னா லெபனான்ல இருந்து இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உலக அளவுல
போர்ல ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆனா ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு மேல பறந்துட்டு இருந்த எல்லா விமானங்களையும் பார்த்தா இப்ப கம்ப்ளீட்டா ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு மிகப்பெரிய போர்னாலே பார்த்தா ஆயில் பிசினஸும் பார்த்தா ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பின்னாட்கள்ல உலக அளவுல எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை தான் கிரியேட் பண்ணுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப நீங்க சுப்ரீம் லீடரை கொன்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு, இதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சீனாவும் ஒரு மிகப்பெரிய வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. இந்த ரஷ்யா சீனா மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சில கண்ட்ரீஸ் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் பல கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா நீங்க செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறை சுட்டி காமிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா என்னதான் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் அமெரிக்கா செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வான் பண்ணினாலும் அமெரிக்கா சைட்ல இருந்து பண்ண ரெஸ்பான்ஸ் கேட்டா நீங்களே அதிர்ந்து போயிருவீங்க. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, நாங்க எங்களோட முடிவுல இருந்து மாறவே மாட்டோம். ஈரான்ல இருக்கிற ஆட்சி மாறும் வரை எங்களோட போர் தொடரதான் செய்யும். குறைந்தது 4 இருந்து 6 வாரங்களாவது போர் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாப்ல. இதுக்கெல்லாம் மேல இந்த போர்ல தான் எங்களோட வலிமையை நீங்க பாப்பீங்க, இனிமேல் எங்க மேல கைய வைக்கிறதுக்கு எவனா இருந்தாலும் யோசிப்பீங்க அப்படின்னு வேற சினிமா டயலாக் மாதிரி சில விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்காப்ல. ஆனா என்னதான் ட்ரம்ப் இந்த மாதிரி சினிமா டயலாக் சொல்ற மாதிரி பல விஷயங்களை சோசியல் மீடியால ஷேர் பண்ணாலும் இது அவருக்கு ஒரு விதமான பெருமிதத்தை கொடுத்தாலும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில வாழ்ற மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு சிச்சுவேஷன் வேற எந்த ஒரு நாடுகளுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 3 நாடுகளுக்கு இடையில நடக்கிற போர்னால பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் பல பேர் பாதிப்படையவும் செஞ்சிருக்காங்க. எக்கச்சக்கமான மக்கள் அவங்களோட உயிரை விடவும் செஞ்சிருக்காங்க. இந்த போர் எவ்வளவு நாள் தொடரும்னு தெரியல, எப்ப முடியும்னு தெரியல. 1979வது வருஷம் ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இனிமேல் நாங்க முடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தை மூலம் அதை வேகமா முடிச்சாங்க அப்படின்னா இது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில வாழ்ற மக்களுக்கு மட்டும் கிடையாது, வேலை வாய்ப்புக்காக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போன நம்ம நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டு மக்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டா வேற நாட்டு மக்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே இது நன்மை பயக்கும், பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அந்த ஒரு தருணம் வேகமா வரும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். இதை பேச்சுவார்த்தையில முடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றதையும் நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவோம். ஓகே, இந்த போரை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.